ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம்பதிப்பும் உங்களோட தமிழ் ஐஎஸ் அகாடமி. வரக்கூடிய ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இன்று பார்க்கக்கூடியது கணிதம் மற்றும் அறிவு கூர்மை பகுதி 4. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட 30 கொஸ்டின் இந்த இதில் நம்ம பார்க்க போறோம். இந்த 30 கொஸ்டின் நீ கரெக்டாக எவ்வளவு தூரம் ஸ்கோர் பண்றீங்களோ அதை வச்சு நீங்க எவ்வளவு மார்க் நீங்களே ஒரு கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன்ல வந்த பேட்டர்ன்ல திரும்ப வரக்கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால அனைத்து பேட்டர்னும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், நல்லாவே நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் ஆர்ஆர்பிக்கான ஸ்டடி பேக்கேஜ் பண்றோம். ஸ்டடி பேக்கேஜ் அப்ப என்ன வரும் பார்த்தீங்கன்னா 7 புத்தகங்கள் உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்புவாங்க. இது இல்லாமல் டெஸ்ட் சீரியஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் அனுப்பிச்சிருவாங்க. இதோட ஆஃபர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999. விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள எண்களை தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த மாதிரி சீரியஸ் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்கறாங்க, இது போன்ற எத்தனை சின்னங்கள் உள்ளன? எத்தனை சின்னங்கள் உள்ளன? அப்ப சின்னம் தானே எங்க இருக்க போகுது? நடுவுல இருக்க போகுது. எத்தனை சின்னங்கள் உள்ளன? ஒவ்வொன்றுக்கும் உடனடி முன்பாக, ஓகேவா, உடனடி முன்பாக ஒற்றைப்படை எண் இருக்கணும். அப்ப அந்த சின்னத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒற்றை எண் இருக்கணும். சின்னத்துக்கு முன்னாடி ஒற்றை எண் இருக்கணும். அதன் உடனடி பின்பாக ஒரு சின்னம் இருக்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒரு சின்னம் இருக்கணும். அப்ப எனக்கு இதுதான் பேட்டர்ன். அப்ப ஒற்றை எண் 2 சின்னம் இது மாதிரி எங்க கண்டினியூஸ் ஆகுன்னு பாருங்க. அப்ப ஒற்றை எண் இருந்தா கண்டினியூஸா 2 சின்னம், சின்னம்னா சிம்பிள், 2 சிம்பிள் கண்டினியூஸ் ஆகணும். ஓகேவா? அப்ப இது ஒற்றை எண்ணு தான், ஆனா என்னது 2 சின்னம் எனக்கு வரல. இங்க ஒற்றை எண்ணு தான், 2 நம்பர் வந்துச்சா, 2 சிம்பிள் வந்துச்சா வரல. 3 ஒற்றை தான் வந்துச்சா வரல. 9 ஒற்றை தான் வந்துச்சா வரல. இப்ப பாருங்க, 1ங்கிறது ஒற்றைப்படை எண் ஸ்டார் இங்க பாருங்க. அப்ப 1 ஸ்டார் இது ஒண்ணா மொத்தம் 3 ஆயிடுச்சுக்கலாம். அப்ப ஒரு ஒற்றை எண் 2 சிம்பிள் வந்துருச்சு. அடுத்து 5 அண்டு பெர்சன்டேஜ். ஓகேவா? ஒற்றை எண் 2 சிம்பிள். ஓகே, அடுத்து எங்க இருக்கா? இல்ல. அப்ப எனக்கு எத்தனை தான் கிடைச்சிருக்கு? 2 கிடைச்சிருக்கு. ஆன்சர் என்னது? 2. ஓகேங்களா? சோ அப்ப எத்தனை சின்னங்கள் இருக்குன்னு கேட்கறதுனால சின்னங்களை நடுவுல போடுங்க. சின்னத்துக்கு முன்னாடி ஒற்றை எண், சின்னத்துக்கு பின்னாடி ஒரு சின்னம். அதாவது ஃபர்ஸ்ட் சிம்பிள் நடுவுல இருக்க போது, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆடு, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள். ஓகே, இப்ப ஆட் நம்பர் சிம்பிள் சிம்பிள் இந்த மாதிரி காம்பினேஷன் எத்தனைக்கு? 2 இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 4 மார்க்ஸ் ஃபுல் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். நீங்க என்ன சொல்றாங்க? பிளஸ் மற்றும் மைனஸ் இது ஆகியவற்றை ஒன்றுக்கொன்று இடம் மாறி மற்றும் இன்ட்டு மற்றும் டிவைடு ஆகிய ஒன்றுக்கொன்று இடம் மாறினால் கேள்விக்குறி உள்ள இடத்தில் என்ன நம்பர் வரும்? ஓகேங்களா? அப்ப பிளஸுக்கு பதிலாக மைனஸ், மைனஸ் பதிலாக பிளஸ், பெருக்கல் பதிலாக வகுத்தல், வகுத்தல் பதிலாக பெருக்கல் போடலாமா? அப்ப 35 பெருக்கல் பதிலாக வகுத்தல் 7, பிளஸுக்கு பதிலாக மைனஸ் 2, வகுத்தல் பதிலாக பெருக்கல் 6, மைனஸ் பதிலாக பிளஸ் 13. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வகுக்கணும். அப்ப 35 வகுத்தல் 7. அப்ப 35 வகுத்தல் எவ்வளவு வரும்? 5. அடுத்து மைனஸ் வகுத்தலுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? பெருக்குவோம். அப்ப இது பெருக்கினா எவ்வளவு வரும்? 12 பிளஸ் 13. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிளஸ் நம்பர் மட்டும் தனியா கூட்டுங்க. இங்க 5ங்கிறது பிளஸ் நம்பர், 13ங்கிறது பிளஸ் நம்பர். அப்ப 5 13 கூட்டினா வரும் 18. இங்க மைனஸ் 12. அப்ப 18ல 12 போச்சு எவ்வளவு வரும்? 6. அப்ப ஆன்சர் கரெக்ட் 6. நெக்ஸ்ட், ஆண்டுக்கு 5% தனி வட்டியில் ஒரு தொகையானது அதன் இரட்டிப்பாக எடுக்கக்கூடிய காலம் எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப இங்க 5%, அப்ப வட்டி வீதம் கொடுத்திருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இரட்டிப்பாக, அதாவது மடங்கு கொடுத்திருக்காங்க. அப்ப சதவீதம் மடங்கு கொடுத்து காலம் கேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். இங்க எத்தனை கொடுக்குறாங்க? இரட்டிப்புன்னு கொடுக்குறாங்க. அப்ப இங்க எத்தனை மடங்கு வருதோ ஒன்ன கழிச்சுக்கோங்க. என்ன பண்ணும்? எத்தனை மடங்கு வந்தாலும் ஒன்ன கழிங்க. கழிச்ச எவ்வளவு வரும்? அப்ப இங்க 2 மடங்கு தானே இருக்கு. அப்ப 2ல 1 கழிச்ச எவ்வளோ? 1. சோ அதுக்கப்புறம் 2 ஜீரோ சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இங்க எத்தனை மடங்கு வருதோ ஒன்ன கழிச்சிட்டு 100ஆல பெருக்கணும். அதான் 2 ஜீரோ சேருங்க நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? என்ன பண்ணும்? மடங்க ஒன்ன கழிங்க, அதை 100ஆல பெருக்குங்க. ஓகே, அடுத்து வகுத்தல். அப்ப மடங்குக்கு நான் 100ன்னு போட்டாச்சு. இப்ப 5% இருக்கா? அப்ப 5 கீழே போடுங்க, அவ்வளவுதான். இப்ப அடிங்க. 4 5 5, 25 100. அப்ப எவ்வளவு ஆண்டுகளாக? எனக்கு 20 ஆண்டுகள் ஆகும். ஓகேங்களா? மொத்த 2 நம்பர் தான் போட போறோம். மேல ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர்.
மேல வந்து மடங்க பேஸ் பண்ணி போடணும், கீழே வந்து இங்க என்ன வட்டி வீதம் கொடுத்தா வட்டி வீதம் போடுங்க. அப்ப காலம் கேட்பாங்க, காலம் கொடுத்தாங்கன்னா வட்டி வீதம் கேட்பாங்க. ரெண்டுக்குமே ஒரே கான்செப்ட் தான். அப்ப 2 மடங்கு அப்படின்னா 1 கழிச்சேன், அப்ப 1 அதை 100ஆல பெருக்குனேன், அப்ப 1 100ஆல பெருக்குனா 100 தான். அப்ப 100 வகுத்தல் இந்த சதவீதத்தை கீழே போட்டு அடிச்சு அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஒரு காரானது 150 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் கடக்கிறது எனில் அந்த காரின் வேகம் என்னவாக இருக்கும்? ஒண்ணுமே இல்ல, 3 மணி நேரத்துல 150 கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருக்கான். அப்ப ஒரு மணி நேரத்துல எவ்வளவு கலந்திருக்கும்? 50 கிலோமீட்டர் தானே கலந்திருக்கும். அப்ப ஆன்சர் அது 50 கிலோமீட்டர் பெர் அவர். அவ்வளவுதான், நார்மலான கொஸ்டின் தான். 3 மணி நேரத்துக்கு 150 கிலோமீட்டர்னா ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் தான் போயிருக்கும். அப்ப அதோட ஸ்பீட் எவ்வளோ? 50 கிலோமீட்டர் பெர் அவர். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட கோவையை மதிப்பிடவும். ஓகே, இங்க பிராக்கெட்ல இருக்கு, இங்கேயும் பிராக்கெட்ல இருக்கு, பெருக்க சொல்றாங்க. இங்க வகுத்தல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வகுத்தல் பண்ணிடலாம். 14 வகுத்தல் 7 எவ்வளவு வரும்? 2. அடுத்து இங்க பிளஸ், அடுத்து -20 -1 பெருக்கினால் வரும் +20. அப்ப 20 2 கூட்டால் வரும் 22. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிடை வரிசையில வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்காங்க. அப்போ வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்காங்கன்னா என்ன பண்ணலாம்? இங்க போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? எல்லாருமே வடக்கு திசை நோக்கி இருக்காங்க. அப்போ வடக்கு திசை நோக்கி இருக்கவங்களுக்கு அப்ப இதுதான் எனக்கு வலது. ஓகேங்களா? இப்படி போது எனக்கு என்ன வலதா இருக்கும், இங்கிட்டு போது என்னதா இருக்கும்? இடதா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? பி என்பவர் வலது முனையிலிருந்து 3வது இடத்தில் உள்ளார். அப்ப வலது முனையிலிருந்து 3வது ஆள். ஓகேவா? 1 2 3. அப்ப பி வந்து வலது முனையிலிருந்து 3ஆவதா இருக்காரு. அடுத்தது டி என்பவருக்கு இடதுபுறம் ஒருவர் மட்டும்தான் இருக்காங்க. ஓகேவா? அப்ப டிக்கு வந்து இடதுபுறம். ஓகே, யாருக்கு எத்தனை இருக்காங்க? ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. அப்ப டி எங்க போடலாம்? இங்க போடுங்க. டி இங்க போட்டாதான் டிக்கு இடதுபுறம் ஒரே ஒரு ஆள் இருப்பாங்க. அடுத்தது எஃப் என்பவர் பி என்பவருக்கு வலதுபுறம். எஃப் வந்து பாத்தீங்கன்னா பிக்கு வலதுபுறம். எஃப் என்பவர் பிக்கு வலதுபுறம். ஆனால் ஜி என்பவருக்கு இடதுபுறம். ஜி என்பவருக்கு இடதுபுறம். ஓகேங்களா? பிக்கு வலதுபுறம் எஃப், ஜிக்கு இடதுபுறம் எஃப். அடுத்தது இ என்பவர் சி மற்றும் டிக்கு ஆகியோரின் உடனடி அருகாமையாளர். அப்போ உடனடி அருகாமையாளர்னா சிக்கும் டிக்கு இடையில இ இருக்காரு. ஓகேங்களா? நான் டி இங்க போட்டுக்கணும், அப்ப சி எங்க போடலாம்? சி எங்க போடுங்க. அப்ப சிக்கும் டி இடையில யார் இருக்கா? இ இருக்காரு. ஓகே, அப்ப நான் 6 பேரை என்ன பண்ணியாச்சு? ஒரு இடத்த கரெக்டா உட்கார வச்சாச்சா? அப்ப யாருன்னு போடலாம்? என்ன ஏ தானே வராம இருக்கு, அப்ப ஏவை இங்க போட்டுக்கோங்க. இப்ப எல்லாமே போட்டாச்சு. என்ன இருக்கு? ஏ மற்றும் ஜி ஆகியோருக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப ஏ இங்க ஜி. அப்ப இவங்க ஏவுக்கும் ஜிக்கு எத்தனை பேர் இருப்பாங்க பாருங்க? 1 2 3 4 5 பேர் இருப்பாங்க. அப்ப ஆன்சர் என்னது? 5 பேர். நெக்ஸ்ட், லக்கன் மற்றும் ராம் முறையே 48,000 மற்றும் 72,000 என்ற தொகையை முதலீடு செய்து ஒரு தொழிலை தொடங்குகின்றனர். எனில் வருடாந்திர லாபமான 6,530 ராமின் பங்கு எவ்வளவு? ஓகே, யாரா இருக்காங்க? லக்கன் இருக்காரு, ராம் இருக்காரு. ஓகே, இவங்க 2 பேரோட முதலீடு எவ்வளோ? லக்கன் வந்து 48,000, ராம் வந்து எவ்வளோ? 72,000. ஓகேவா? அப்ப ரெண்டுக்குள்ள விகிதம் பாருங்க, 2 பேருக்குள்ள விகிதம். அப்ப 3 0க்கு 3 0. அடுத்து எதால அடிக்கலாம்? 6ல அடிக்கலாமா? 6ல அடிச்ச எவ்வளோ இருங்க? 8 6 48, இங்க 12 6 72. அடுத்து 2 8, 3 12. அப்ப எனக்கு விகிதம் எவ்வளவு வருது? 2:3. ஓகேங்களா? அப்ப லக்கன் வந்து 2 மடங்கு, ராம் வந்து எனக்கு எவ்வளோ? 3 மடங்கு. அப்ப இதே முதலீடு எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரிதான் லாபத்தை அவங்க எடுக்க முடியும். ஓகேவா? முதலீடை பொறுத்துதான் லாபமும் இருக்கு. அப்ப மொத்தம் எவ்வளவு லாபம் வந்திருக்கு? 6,530. அப்ப அதுல ராமுடைய லாபம் எவ்வளவு வரும்? 3 பங்குல வரணும். அப்ப ராமுடைய லாபம் ராம் எவ்வளவு? 3 வகுத்தல் மொத்த பங்கு எவ்வளோ? 5 இன்ட்டு மொத்த லாபம் எவ்வளோ? 6,530. இப்ப அடிக்கலாமா? ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5, 3 15, 0 6 30. அப்ப 3 இன்ட்டு 1,300 எவ்வளவு வரும்? 3,918. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்,
ஒரு குறிப்பிட்ட எண்கள் கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, கூட்டு சராசரி 30ன்னு சொல்லிட்டாங்க. அங்கு எக்ஸ் கிரேட்டர் தென் 0 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன, எக்ஸோட மதிப்பு 0வோட அதிகமாக தான் இருக்கும், எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன கொடுக்குறாங்க, கூட்டு சராசரி எவ்வளவு 30. அப்ப இங்க எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறாங்களா? இப்ப என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பருக்கு பார்த்து கூட்டுங்க. எத்தனை நம்பருக்கு, 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? மொத்த நம்பருக்கு 7 இருக்கு. அப்ப 7, அப்ப எண்ணிக்கையும் சராசரியும் பெருக்க, எண்ணிக்கையும் சராசரி பெருக்கு என்ன கிடைக்கும், எனக்கு கூடுதல் கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப எண்ணிக்கை எனக்கு எவ்வளோ 7, சராசரி எவ்வளோ 30, கூடுதல் எனக்கு எவ்வளோ வரும், நம்பர் ஃபுல்லா கூட்டுங்க. இங்க 22.5 56 42.5. ஓகே, 42.5 22.5 எவ்வளவு வரும், 45 65 70 121 122 122 2 போச்சுன்னா 120, அடுத்து 156 எவ்வளோ 156. இப்ப எக்ஸ் மட்டும் பார்த்தோம்னா இங்க 2x, இங்க 1x, இங்க 3x. அப்ப 2x 1x 3x இது மட்டும் கூட்டினா வரும் 6x. ஓகே, அப்ப எண்ணிக்கை 7, சராசரி 30, பெருக்கினா வரும் 210. அப்ப இந்த பக்கம் கூட்டினா 156 6x. அப்ப 152 தான் மைனஸ் 156. அப்ப மீதி எனக்கு எவ்வளவு வரும், அப்ப 54 6x. அப்ப 210ல 156 போச்சுன்னா 54. அப்ப 6x தான் 54. அப்ப 1x எனக்கு எவ்வளவு வரும் 9. 1 6 9 6 54. அப்ப x உடைய மதிப்பு எவ்வளவு வரும் 9. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க எத்தனை சின்னங்கள், அப்ப சின்னங்கள்னா சிம்பிள். எத்தனை சிம்பிள், அப்ப சிம்பிள் எங்க இருக்கும், சென்டரா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, உடனடி முன்பாக ஒரு இரட்டை எண். உடனடி முன்பாக என்னது, ஒரு இரட்டை எண், ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா, இரட்டை எண். அதன் உடனடி பின்பாக என்னது, ஒரு சின்னம். அப்ப அதுக்கு பின்னாடி என்னது, திரும்ப ஒரு சிம்பிள். அப்ப இங்க என்ன கான்செப்ட்னா, ஒரு இரட்டை எண் இருக்கணும், 2 சிம்பிள் தொடர்ந்து வரணும். ஓகேங்களா? அப்ப இரட்டை எண் இங்க இருக்கா, இருக்கா பார்த்துட்டே வாங்க. இங்க இருக்கு இரட்டை எண், இங்க இருக்கு, ஆனா 2 சிம்பிள் வந்திருக்கா, வரல. அடுத்து இங்க இரட்டை நம்பர் இருக்கா, இல்ல. ஓகேவா? அப்ப இரட்டை எண் ஒரே ஒரு இடத்துல இருந்துச்சு, ஆனா தொடர்ந்து 2 சிம்பிள் எனக்கு வரல. அப்ப நீ எதுவுமே கிடைக்கல. அப்ப ஆன்சர் என்னது, ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் என்ன இல்ல, ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட், ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 40% குறைவாக இருக்கிறது எனில் ஏயின் வருமானமானது பியின் வருமானத்தில் எத்தனை சதவீதம், பியின் வருமானத்தில் எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. ஓகே, அப்ப ஏ இருக்காரு, பி இருக்காரு. இப்ப என்ன சொல்றாங்க, ஏனுடைய வருமானம் எப்படி இருக்குமா, பியின் வருமானத்தை விட 40% குறைவு. ஓகேவா? அப்ப 40% குறைவுனா அது ஏ தானே குறைவா இருக்கு. அப்ப பி வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 100ல 40% எவ்வளவு, 40 தானே. அப்ப 40 குறைச்ச எவ்வளவு வரும், 60. ஓகேங்களா? அப்ப ஏ வந்து 60, பி வந்து எவ்வளவு 100. இப்ப கொஸ்டின் படிச்ச போது உங்களுக்கே புரியும், ஏயினுடைய வருமானமானது பியின் வருமானத்தில் 40% குறைவு, பியின் வருமானத்துல 40% குறைவு. கரெக்ட் தானே? ஓகே, இப்ப ஏ 60, பி எவ்வளவு 100. இப்ப கொஸ்டின் கேட்டாங்க, ஏயினுடைய வருமானமானது பியின் வருமானத்தில் எத்தனை சதவீதம். அப்ப பியின் வருமானத்தில் தானே கேட்டாங்க. அப்ப பியுடைய மதிப்பை கீழே போடுங்க. பியோட மதிப்பு 100. அப்ப ஏனுடைய வருமானம் எவ்வளோ 60 இன்ட்டு 100. அப்ப 100க்கு 100 கேன்சல். அப்ப ஆன்சர் எவ்வளோ வரும், 60%. அப்ப ஏனுடைய வருமானம் எவ்வளோ, 60%. நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் REVS என்பது 6942 என்றும் ORES என்பது 6421 என்றும் குறியிடப்பட்டுள்ளது எனில் கொடுக்கப்பட்ட குறியீட்டு மொழியில் விக்கான குறியீடு என்னது. ஓகே, அப்ப விக்கான குறியீடு கேட்டாங்கன்னா வி எத்தனை இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். வி எத்தனை இடத்துல இருக்கு, வி இங்க மட்டும்தான் இருக்கு. ஓகே, வி இங்க இருந்துச்சுன்னா இங்க உள்ள எண்களை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப வி இங்க இருக்கு, அப்ப இங்க உள்ள எண்கள் மட்டும் தான் பார்ப்பேன். அப்ப வி ஒரு இடத்துல இருந்தா அந்த எண் எனக்கு ஒரு இடத்துல தான் இருக்கணும். இப்ப 6 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அப்ப 6 எனக்கு வராது. 9 இங்க மட்டும்தான் இருக்கு, அங்க இல்ல. ஓகேவா? இப்போ 4 என்னது, இங்கே இருக்கு, அங்கே இருக்கு. 2 இங்கே இருக்கு, அங்கே இருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப இங்க வந்து என்ன இருக்கு, அப்ப வி இங்க என்னது 9. அப்ப வி ஒரு இடத்துல தான் இருக்கு, 9 ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப விக்கான குறியீடு என்னது 9. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், குறியீடுகளை மாற்றி அமைத்து போர்ட் மாஸ் படி ஆன்சர் பண்ண போறோம். 16
சி என்பது எனக்கு என்னது பிளஸ் பிளஸ் 24, ஏ என்பது என்னது வகுத்தல் 3, பி என்பது என்னது பெருக்கல் 8, டி என்பது -5. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், வகுத்தலாம். 24 வகுத்தல் 3 எவ்வளவு வரும், 8. அப்ப பின்னாடி உள்ளது அப்படியே எழுதுங்க, முன்னாடி உள்ளது அப்படியே எழுதி. இப்ப வகுத்ததுக்கு அப்புறம் பெருக்கலாமா, 8 8 பெருக்குனா 64. அப்ப 16 பிளஸ் 64 -5. இப்ப பிளஸ் நம்பர்லாம் கூட்டுங்க, 16 பிளஸ் நம்பர் 64 பிளஸ் நம்பர் கூட்டினால வரும் 80 -5. அப்ப எனக்கு ஆன்சர் வரும் 75. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தொடரில் உள்ள கேள்விக்குறியின் இடத்தில் பின்வரும் விருப்பத்தில் எது வர வேண்டும். ஓகே, அப்ப இங்க என்ன பண்ணலாம், மூன்று எழுத்தா இருக்கா. அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து போட்டு பாருங்க, ILOR. ஓகேங்களா, அப்ப அந்த எழுத்துக்கான எண்களை ஐன்னு எவ்வளோ 9, எல்லுனா 12, ஓனா 15, ஆர்னா 18. அப்போ 9 12 15 18 எனக்கு என்ன ஆகுது, 3 கூட்டிகிட்டே போகுதா. அப்ப 18ல 3 கூட்டினாலும் வரும் 21. அப்ப 21க்கான எழுத்துனாது யூ. ஓகேங்களா, அப்ப நீங்க முதல் எழுத்து போடும் போதே செகண்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் போயிருச்சு. இப்ப ரெண்டாவது எழுத்து எம் பி எஸ் வி. அப்ப எம்னா 13, பீனா 16, எஸ்னா 19, வீனா 22. அடுத்து எனக்கு என்ன வரும். அப்ப இங்க எனக்கு என்ன ஆகுது, 3 தான் கூட்டிகிட்டே போகுது. அப்ப 22 3 கூட்டினாலும் வரும் 25. அப்ப 25 என்ன வரும், ஒய். அப்ப செகண்ட் எழுத்து ஒய், செகண்ட் எழுத்து ஒய் இங்கதான் இருக்கு. அப்ப எனக்கு இது வராது. அப்ப ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், எந்த ஒரு பகா எண்ணின் காரணிகளின் எண்ணிக்கை என்னது. காரணினா ஒண்ணும் இல்லப்பா, வகுத்திகள் சொல்லல, அதான் காரணிகள் சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகேவா, எனக்கு பகா எண்ணா இருக்கிறதுனாலே கான்செப்ட் என்னது, 2 வகுத்திகள் இருந்தாதான் அது பகா எண். 2 வகுத்திகள் மட்டும் இருக்கணும், 2 வகுத்திகள் மட்டும் இருந்தாது என்னது, அது பகா எண். அப்ப பகா எண்ணுக்கு எத்தனை வகுத்தி தான் இருக்கும், 2 வகுத்தி தான் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஒரே ஒரு வகுத்தி வந்தா அது எதுலையுமே வராது, பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. 2 வகுத்திகள் மட்டும் வந்துச்சுன்னா பகா எண், 2க்கு மேற்பட்ட வகுத்தி வந்தா பகு எண், அவ்வளவுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட், அடுத்து வரக்கூடியது என்னது, ஃபர்ஸ்ட் எழுத பாருங்க, ஓ கியூ எஸ் யூ. அப்ப ஓனா 15, கியூனா 17, எஸ்னா 19, யூனா 21. அடுத்து என்ன வரும், அப்ப இங்க என்ன எனக்கு 2 2 கூடுது. அப்ப 22 கூட்டினால வரும் 23. அப்ப 23 என்னது, டபிள்யூ. ஓகே, டபிள்யூ எங்க இருக்கு, 2 இடத்துல இருக்கு. அப்ப இங்க இது வராது, இது வராது. அப்ப டபிள்யூ 2 இடத்துல. நெக்ஸ்ட், இங்க ஆர் டி வி எக்ஸ். ஓகே, ஆர்னா எவ்வளோ 18, டீனா 20, வீனா 22, எக்ஸ்னா 24. அப்ப இங்க எனக்கு என்ன ஆகுது, 2 2 கூட்டிட்டு போதா. அப்ப 22 கூட்டினா 26. அப்ப 26 என்னது, இசட். அப்ப டபிள்யூக்கு அப்புறம் இசட் எங்க இருக்கு, இங்க மட்டும்தான் இருக்கு, இதுவும் வராது. ஓகேங்களா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, திசைகள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நகரம் எல் என்பது நகரம் பிக்கு தெற்கே. அப்ப இது எப்படி படிக்கணும்னா, பிக்கு தெற்கே எல் அப்படிதான் பார்க்கணும். ஓகேவா, அப்ப பிக்கு தெற்கே எல், பிக்கு தெற்கே எல். அடுத்து கியூ என்பது நகரம் பிக்கு தென்கிழக்கே. அப்ப பிக்கு தென்கிழக்கு என்னது, கியூ. அப்ப தென்கிழக்கு எங்கிட்டு வரும், இந்த சைடு வரும். இப்ப பிக்கு தென்கிழக்கு என்னது, கியூ, பிக்கு தென்கிழக்கு கியூ. அடுத்து நகரம் என் என்பது நகரம் கியூவுக்கு வடக்கே. அப்ப நகரம் கியூவுக்கு வடக்கே. அப்ப கியூவுக்கு வடக்கே என்ன இருக்கு, என்னு. அடுத்து நகரம் எம் என்பது நகரம் பிக்கு மேற்கே. அப்ப நகரம் பிக்கு வந்து மேற்கே, பிக்கு மேற்கு என்னது, எம். அடுத்து நகரம் என் வந்து பாத்தீங்கன்னா நகரம் எம்முக்கு கிழக்கே, எம்முக்கு கிழக்கே என். கரெக்ட் தானே, எம்முக்கு கிழக்கே என், கரெக்ட் தான். அடுத்து நகரம் எல் என்பது எண்ணுக்கு தென்மேற்கே, எண்ணுக்கு தென்மேற்கே என்னது, எல்லு, எண்ணுக்கு தென்மேற்கே எல், கரெக்டா தான் இருக்கு. ஓகே, அப்ப நகரம் எண்ணை பொறுத்தவரை, எண்ணை பொறுத்தவரை நகரம் பியின் நிலை என்ன. ஓகேவா, எதை பொறுத்தவரை சொல்றாங்க, எண்ணை பொறுத்தவரை தானே சொல்றாங்க. அப்ப எண் பொறுத்தவரை அப்படின்னா எண்ணிலிருந்து பியை பார்க்கணும்னு அர்த்தம்.
அப்ப எண்ல இருந்து நான் பியை பாக்குறேன். அப்ப எண்ல இருந்து நான் பி பார்த்தேன் அப்படின்னா எண்ல இருந்து பி எனக்கு எப்படி இருக்கு? மேற்கே இருக்குது. எண்ல இருந்து நான் பியை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு? மேற்கே இருக்குது. அப்ப ஆன்சர் அது மேற்கு. அடுத்து வரக்கூடிய எண் என்னது? நம்பர் சீரீஸ்ல 36, 72, 45, 90, 63, 126 டேஷ். ஓகே, இப்ப எனக்கு எவ்வளவு வரும்? இங்க பாருங்க, 36, 72 கூடுது, அப்புறம் குறையுது, கூடுது, குறையுது, கூடுது அப்படின்னா அது குறையும்ல. அப்ப எனக்கு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணும்? ஒரு நம்பர் வரும்போது செக் பண்ணுமா? அப்ப 36ல இருந்து 45, 45ல இருந்து 63, 63 வந்து விடுபட்ட நம்பர். ஓகே, 36ல இருந்து 45க்கு எவ்வளவு கூடியிருக்கு? 9 கூடுது. 45ல இருந்து 63க்கு எவ்வளவு கூடியிருக்கு? 18 கூடியிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 9, அடுத்து 18. அப்ப அடுத்து எனக்கு எவ்வளவு கூடலாம்? 9 மடங்கா இருந்தா 27 போடலாம். ஓகே, 9, 18, 27. அப்ப 63, 27 கூட்டினா வரும் 90 வரும். பார்ப்போம் 90 அங்க வந்திருக்கா? வரல. சப்போஸ் 90 வந்தாலும் சரிதான். ஆனா 90 என்னது? வரல. அப்ப இங்க என்ன பண்ணல? 9 மடங்குல போகல. அப்ப 9, 18 இது என்ன பண்ண? டபுள் ஆக்கலாமா? 9 டபுள் ஆகுனா 18, 18 டபுள் ஆகுனா 36. இப்ப 36 கூட்டி பாருங்க. 63, 36 கூட்டினா வரும் 99. அப்ப 99 வந்திருக்கா? வந்திருக்கு. அப்ப கான்செப்ட் என்னது? இங்க டபுள் ஆக்குறாங்க, அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் 99. அடுத்து, பின்வரும் தரவுகளின் முகடு காண்க. நம்பர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு நம்பர் எத்தனை முறையும் கண்டுபிடிக்கிறத விட இந்த 4 ஆப்ஷன் மட்டும் பாருங்க. ஓகேவா? 84. 84 எத்தனை முறை வந்திருக்கு? 1, 2, 3. 80 எத்தனை முறை வந்திருக்கு? 3 முறை வந்திருக்கு. ஓகே, அடுத்து 74. 74 1, 2, 3. 70 எத்தனை முறை வந்திருக்கு? 3 முறை வந்திருக்கு. அடுத்து 83. 1, 2, 3, 4, 5. 83 5 முறை வந்திருக்கு. அடுத்து 90. 90 எத்தனை முறை வந்திருக்கு? 2 முறை வந்திருக்கு. ஓகே, பாருங்க. ஏன்னா முகடு அப்படின்னா கான்செப்ட் என்னது? அதிக முறை எனக்கு எது வருகிறதோ அதுதான் முகடு. அப்ப எனக்கு எது அதிக முறை வந்திருக்கு? 83 தான் 5 முறை வந்திருக்கு. அப்ப 83 தான் எனக்கு முகடு. அப்ப 83 தான் இருக்கலே அதிகமான முறை வந்துச்சு. அப்ப ஆன்சர் 83. அடுத்து, ஒரு கடைக்காரர் மின் விசிறியின் விலையை அதன் அடக்க விலையை விட 22% அதிகமாக குறிக்கிறார் மற்றும் அதன் குறிக்கப்பட்ட விலையில் 15% தள்ளுபடியை வழங்குகிறார். அவர் அந்த மின் விசிறியை ரூபாய் 5185க்கு விற்கிறார் எனில் அதன் அடக்க விலை என்ன? கண்டுபிடிக்கலாங்களா? அப்ப இது என்ன பண்ண போறோம்னா 22% அதிகமா வச்சிருக்காரு, அதுல 15% தள்ளுபடி கொடுத்துறாரு. அப்ப 5185 விற்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் மட்டும் பார்க்க போறேன். குறிக்கப்பட்ட விலையில இருந்து 15% தள்ளுபடி பண்றாரா? அப்ப 15% தள்ளுபடி எனக்கு என்ன ஆகும்? 100ல இருந்து ஃபர்ஸ்ட் கழிப்பேன். அப்ப தள்ளுபடி என்ன பண்ண? கழிப்போம். 100ல 5% வரும் 85. அப்ப 85% தான் எனக்கு எவ்வளவு? 5185. அப்ப 100% எனக்கு எவ்வளவு வரும்? இங்க 100% என்னது? குறித்த விலை. ஏன்னா குறித்த விலையில 15% தள்ளுபடி பண்றாரு. அப்ப 85% 5185. அப்ப 100% எனக்கு எவ்வளவு வரும்? கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணு ஒரு சதவீதம் எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? அதை 100ஆல பெருக்கணும். ஓகேவா? இல்ல அப்படின்னா இங்க என்ன பண்ணும்? இது 3 போட்டு அடிக்கலாம். நமக்கு எதுனாலும் ஓகே தான். நம்மளாம் டைரக்டா அடிங்க. 1% கண்டுபிடிக்கலாம். 17 5 85, 1 5 5, இங்க 0 3 15, மீதி 3 எவ்வளோ? 7. ஓகே, அடுத்து 1 17 17, இங்க 103ல 6 17 102, மீதி 1 61. ஓகேவா? அப்ப எவ்வளோ? 1% 61. அப்போ 100% எவ்வளோ வரும்? 61 × 100 6100. அப்ப குறித்த விலை எனக்கு எவ்வளோ? 6100. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? குறித்த விலை கேட்கல, அடக்க விலையை தான் கேட்டிருக்காங்க. அப்ப அடக்க விலையில என்ன பண்றாங்க? 22% உயர்த்தி தான் குறிச்சு ஒரு குறித்த விலையை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப 22% அதிகமா? அப்ப அதிகமா என்ன பண்ணுவேன்? 100ல இருந்து கூட்டுங்க. அப்ப கூட்டின எவ்வளவு வரும்? 122. அப்ப 122% தான் இந்த குறித்த விலை 6100.
ஓகேங்களா? ஏன்னா 22% அதிகமா வச்சு ரேட்டை குறிக்கிறாரு. அப்போ 100ல 22 கூட்டினா 122%. அந்த 122% எவ்வளோ? 6100. அப்ப அடக்க விலை எவ்வளோ? 100%. ஓகேங்களா? இப்ப பாரு. அடிக்கலாமா? ஓர் 61 61, 2 61 122, ஓரன் 2 52 100. அப்போ 1% 50னா 100% எவ்வளவு வரும்? அப்ப 50 இன்ட்டு 100 எவ்வளவு வரும்? 5000. அப்ப அடக்க விலை மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 5000 வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், குழுவில் சேராத ஜோடி எது? ஓகேங்களா? அப்ப ரெண்டு ரெண்டு எழுத்தா இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. ஜே ஐ என்ன இருக்கு? ஒன்னு குறைஞ்சிருக்கு. எம் ஒன்னு குறைஞ்சிருக்கு. கே ஒன்னு குறைஞ்சிருக்கு. பி இங்கேயும் ஒன்னு தான் குறைஞ்சிருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் ஒன்னு தான் குறைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எழுத்து பார்க்கும்போது அப்ப கண்டுபிடிக்க முடியல. இப்ப செகண்ட் எழுத்து பாருங்க. செகண்ட் எழுத்துக்கு என்ன இருக்கு? எஃப் எல். அப்ப எஃப்னா 6, எல்லுன்னா எவ்வளோ? 12. இங்க ஜே ஜேன்னா எவ்வளோ? 10, பின்னா எவ்வளோ? 16. ஹச்னா 8, என்னன்னா எவ்வளோ? 14. அடுத்துங்க எம்னா 13, ஆறுனா 18. ஓகே, இப்ப டிஃபரன்ஸ் பாருங்க. 6 12 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6, 10க்கு 18 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6, 8க்கு 18 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6, 13க்கு 18 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5. ஓகேல, இங்க ஃபுல்லா ஒரே மாதிரி வருது. இங்க மட்டும் வேறுபட்டதா இருக்கா? அப்ப எது வேறுபட்டது? லாஸ்ட் ஆப்ஷன் தான் எனக்கு வேறுபட்டதாக இருக்கு. ஏன்னா குழுவில் சேராத ஜோடி அதுதான். நெக்ஸ்ட், மொத்தம் 7 பெட்டிகள் ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கப்படுகிறது. ஓகே, ஒன்றின் மேல் ஒன்று அப்படின்னா பண்ணலாம், எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7. மொத்தம் எத்தனை பெட்டி? 7 பெட்டி. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? இது ஒரே அதே வரிசையில் இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. மாத்தி மாத்தி எடுக்க போகுது. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? ஈக்கு மேலே ஏ மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? அப்ப ஈக்கு மேல ஏ மட்டும்தான் இருக்குன்னா அப்ப என்ன பண்ணலாம்? ஈ இங்க தான் நீங்க போடணும். அப்ப இங்க போட்டாதான் ஈக்கு மேல ஏ மட்டும் இருக்கும். இப்ப இதே இங்க ஈ போட்டீங்கன்னா அப்ப ஈக்கு மேல 2 இது வர மாதிரி ஆயிரும். அப்ப ஈ இங்க தான் நீங்க போடும். அப்ப ஈக்கு மேல ஏ மட்டும்தான் இருக்கும். அடுத்தது, இ மற்றும் பிக்கு இடையில் எஃப் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. அப்ப இ இங்க இருக்கா? அப்ப என்ன பண்ணலாம்? பி இங்க போட்டுக்கலாம். இக்கும் பிக்கு இடையில என்னது? எஃப் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து, எம்முக்கு கீழே பி மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. எம்முக்கு கீழே பி மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. இதுல என்ன யார் வராம இருக்கா? எல். ஓகேங்களா? இப்ப கொஸ்டின் கேட்டாங்க, எல் மற்றும் பிக்கு இடையில் எத்தனை பெட்டிகள் இருக்கும்? எல்லுக்கும் பிக்கும் இடையில் எத்தனை பெட்டி தான் இருக்கு? ஒரே ஒரு பெட்டி தான் இருக்கு. ஆன்சர் அது 1. நெக்ஸ்ட், x = 9, y = 3 மற்றும் z = 8 எனில் x பவர் 1/2 இன்ட்டு y பவர் -1 இன்ட்டு z பவர் 2/3 இன் மதிப்பு என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாமா? x மதிப்பு எவ்வளோ? 9 1/2 இன்ட்டு y ஓட மதிப்பு 3 -1 இன்ட்டு z ஓட மதிப்பு 8 2/3. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்? இங்க அடுக்கு வந்து பின்னமா இருக்கா? அப்ப பின்னமா இருக்கனால இந்த அடிமானத்தை அடுக்குல எழுதுங்க. அப்ப 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர். அப்ப அடுக்கு 1/2 இன்ட்டு இங்க அடுக்கு மைனஸ்ல இருக்கா? அப்ப அடுக்கு வந்து எப்பயும் மைனஸ்ல இருக்க கூடாது. அப்ப என்ன பண்ணும்? பிளஸ்ஸா மாத்தணும். எப்படி பிளஸ்ஸா மாத்தலாம்? தலைகீழ மாத்தினீங்கன்னா பிளஸ்ஸா மாறப்போகுது. ஓகேவா? ஏன்னா கீழே 1 இருக்குன்னு அர்த்தமா? இப்ப மேல 1 போயிடும். அப்ப 3 அடுக்கு -1 கீழே வந்தாங்க 3 அடுக்கு +1 மாறிடும். இன்ட்டு இங்க 8 இங்க பின்னமா இருக்கனால என்ன 8 எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு 3 2/3. ஓகேங்களா? இப்ப அடிக்கலாமா? அடுக்கு 2 அடுக்குகள், அடுக்கின் மேல் அடுக்கு இருந்தா அடுக்குகளை பெருக்கும். அப்ப 2க்கு 2 கேன்சல், 3க்கு 3 கேன்சல். அப்ப இங்க என்ன வரும்? 3 அடுக்கு 1 3 இன்ட்டு 1/3 இன்ட்டு இங்க 2 இங்க ஒரு 2 இருக்கா? அப்ப 2 அடுக்கு 2 இருக்கா? அப்ப எவ்வளவு வரும்? 4. அப்ப இந்த 3க்கு 3 கேன்சல். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 4. அப்ப இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 4ன்னு வரும். அடுத்து, உறவு முறை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, a பிளஸ் பி. அப்ப a பிளஸ் பி அப்படின்னா இதோட தொடர்புடையது. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளவங்க யாருன்னு தான் பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ளவங்க யாரு? சகோதரி. அப்படித்தானே? அப்ப a வந்து சகோதரி. ஓகே, இப்ப a பிளஸ் பி அப்படின்னா இதை பார்த்துட்டு என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க சகோதரி அப்படின்னு பார்த்துக்கணும். அப்ப இங்க a வந்து சகோதரி. யாருடைய சகோதரி? b னுடைய சகோதரி. அடுத்து b மைனஸ் சி. b மைனஸ் சினா ஃபர்ஸ்ட் உள்ளவங்க மகன். ஓகேவா? b வந்து அப்ப மகன். யாருடைய மகன்? c னுடைய மகன்.
அடுத்தது சி இன்ட்டு டி. அப்ப சி இன்ட்டு டினா ஃபர்ஸ்ட் உள்ளவங்க கணவன். அப்ப சி வந்து கணவன். அப்ப டி வந்து எனக்கு என்னது மனைவி. அடுத்து டி வகுத்தலி. டி வகுத்தலி என்னது ஃபர்ஸ்ட் உள்ளவங்க மகள். அப்ப டி வந்து என்னது மகள். ஓகே, இப்ப கொஸ்டின் கேட்டாங்க ஏ என்பவர் ஈக்கு என்ன உறவு. அப்ப ஈல இருந்து நான் ஏவை பார்க்க போறேன். அப்ப ஈக்கு வந்து இந்த ஏ வந்து என்ன உறவா இருப்பாங்க. ஏன்னா ஈ உடைய மகள் தான் டி. ஓகேவா. இப்ப டியும் சியும் கணவன் மனைவி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குடைய குழந்தை தான் யாரு பியும் ஏவும். ஓகேங்களா. அப்ப ஈயினுடைய மகள் டி, மகளுடைய மகள் தான் யாரு ஏ. அப்ப ஈக்கும் ஏக்கு என்ன தொடர்பு மகளின் மகள். மகளின் மகள் அப்படின்னு எனக்கு வந்துருக்கு. ஏன்னா ஈயோட மகள் டி. அப்ப டி யோட மகள் தான் யாரு ஏ. அப்ப மகளின் மகள். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் அறிக்கைகள் முடிவுகள். அனைத்து கோட்டுகளும் ஜாக்கெட்டுகள், சில கோட்டுகள் ஸ்வெட்டர்கள். ஓகே, அப்ப கோட்டுகள், சில கோட்டுகள் என்னது ஸ்வெட்டர்கள். அப்ப உள்ள கொஞ்சம் வெளியே கொஞ்சம் ஸ்வெட்டர்கள். அடுத்து அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. அனைத்து கோட்டுகளும் ஜாக்கெட்டுகளா. அப்ப அனைத்து கோட்டுகளும் எனக்கு என்னது ஜாக்கெட்டுகள். ஓகே, இப்ப இதான் படம். இதை வச்சு முடிவு பார்க்கலாமா. சில ஜாக்கெட்டுகள் கோட்டுகள் அல்ல. கரெக்ட் தானே. ஏன் கரெக்ட் சொல்லணும்னா சில ஜாக்கெட்டுகள் கோட்டுகளாகவும் இருக்கலாம், சில ஜாக்கெட்டுகள் கோட்டுகள் அல்லாமல் இருக்கலாம். இந்த ரெண்டு செட்மெண்ட் சரிதான். சில ஜாக்கெட்டுகள் கோட்டுகள் அப்படின்னாலும் சரிதான், சில ஜாக்கெட் கோட்டுகள் அல்லனாலும் என்னது சரிதான். அடுத்து சில ஜாக்கெட்டுகள் ஸ்வெட்டர்கள். கரெக்ட் தானே. இன்னும் ஸ்வெட்டர் கொஞ்சம் உள்ள வருதுல்ல. அப்ப சில ஜாக்கெட்டுகள் ஸ்வெட்டர்களாகவும் எனக்கு என்னது இருக்கும். ஓகே, அப்ப இரண்டு முடிவுகள் எனக்கு என்ன ஆகுது பின்பற்றுது. அப்ப இரண்டு முடிவுகள் என்ன ஆகுது பின்பற்றுது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் இஸ்டு 19 டபுள் இஸ்டு 92 இஸ்டு ஒய். ஓகே, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு ஒரு மதிப்பை எடுக்கணும். அப்ப இங்க என்ன தொடர்பு வருதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி இங்க தொடர்புல எனக்கு ஒய் மதிப்பு வருதான்னு பார்க்கணும். ஓகேங்களா. இப்ப எக்ஸுக்கு என்ன பண்ணலாம், ஒன் பை ஒன்னா நீங்க எடுத்து வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரணும். இதுக்கான கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்கேயும் 2 டிஜிட் இங்கேயும் 2 டிஜிட். அப்ப கண்டிப்பா எனக்கு ஒண்ணு பெருக்கலோ இல்ல வகுத்தலோ எந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தா லாஸ்ட் உள்ள ஆன்சர். நீங்க என்ன கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு 76 எடுங்குவேன். அப்ப எக்ஸுக்கு 76 எடுத்தீங்கன்னா இங்க எவ்வளவு இருக்கு 19 இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க 76 4ஆல டிவைட் பண்ணா 19. 76 4 டிவைட் பண்ணா 19. அதே மாதிரி 92 4ஆல டிவைட் பண்ணா நீங்க எவ்வளவு வரும் 23. அப்ப வருதுங்களா. அப்ப எக்ஸுக்கு 76 எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க. ஒய்க்கான மதிப்பு 23 வருதான்னு செக் பண்ணணும். அப்ப எக்ஸுக்கு 76 எடுத்து கான்செப்ட் பார்த்தா 4 வகுத்தமா இருக்கு. அப்ப ஒய்க்கு 23 வர மாதிரி இருந்துச்சு, ஒய்க்கு 23 வருது. அப்ப ஆன்சர் எது கரெக்ட் ஆப்ஷன் லாஸ்ட். இங்க நம்ம ரெண்டு எடுத்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு நபர் 2 வீடுகளை தலா ரூபாய் 1.995 லட்சம் வீதம் விற்கிறார். அதில் ஒன்றில் அவர் 5% லாபம் பெறுகிறார், மற்றொன்றில் 5% நஷ்டத்தை அடைகிறார் எனில் அதன் முழு பரிவர்த்தனையிலும் அவர் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. ஓகேங்களா. சோ இங்க வந்து கான்செப்ட் வந்து அமௌண்ட்ங்கிறது பிரச்சனையே இல்லை, சதவீதம் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு 5% லாபம். அடுத்து என்ன இருக்கு இன்னொரு வீடு வைக்கும் போது 5% நஷ்டமாகிறாரு. அப்ப மொத்தத்துல அவருக்கு என்ன கிடைக்கும். இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ண பார்த்தோன்னே ஒன்னு 5% லாபம் கிடைக்கும், 5% நட்டம் தானே கிடைக்குது. அப்ப என்ன ஆயிரும் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்ப லாபம் இல்ல நட்டம் இல்லைன்னு போட்டுரும். ஓகே, அது மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க அப்படி நினைச்சாலும் ஆப்ஷன் இல்ல. கரெக்ட் தானே. இதுங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஒரே மாதிரி சதவீதம் வந்திருக்கா அப்ப பெருக்குங்க. பெருக்குனால வரும் 25. அதை 100ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகேவா. ஒரே மாதிரி நம்பர் வந்து என்ன பண்ணும் பெருக்கிட்டு 100ஆல் டிவைட் பண்ணும். அப்ப 2 0 அடிச்சுன்னா 2 முடி பாயிண்ட். அப்ப 0.25%. ஓகேங்களா. எனக்கு ஒரே மாதிரி சதவீதம் இந்த மாதிரி லாபம் நட்டம் அதிகம் குறைவு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நட்டம் தான். ஓகேங்களா. அப்ப ஆன்சர் வந்து 0.25 நட்டம். ஆன்சர் எங்க இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 0.25 நட்டம் தான் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அமித் மற்றும் அமிதாவின் தற்போதைய வகைதலுக்கு இடையான விகித முறையை 7:5. அமித்துக்கும் அமிதாவுக்கும் எவ்வளவு இருக்கு 7:5 இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க 5 ஆண்டுகளுக்கு முன்பு அமித்தின் வயதுக்கும் 5 ஆண்டுகளுக்கு முன்பா அப்ப அமித்தோட வயது 7x - 5
அடுத்தது 5 ஆண்டுகளுக்கு பின்பு 5 ஆண்டுக்கு பின்பு அமிதாவின் வயது 5 ஆண்டுகளுக்கு பின்பு அப்ப 5x பிளஸ் 5 ஓகேவா இது 7x இது 5x இது 5 வருஷம் முன்னாடி 5 வயசு கம்மி பண்றேன் இங்க 5 வயசு கூட சொன்னா 5 ஆண்டுக்கு பிறகுல 5 வயசு கூட்டிக்கிறேன் இப்ப விகிதம் எவ்வளவு இருக்கா 1:1 அப்ப எனக்கு இது என்னது எனக்கு சமம் 1:1 என்ன அர்த்தம் எனக்கு இது எனக்கு சமம் அப்ப அமித்துக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப 5 கழிக்கிறோம் அமிதாவுக்கு 5 ஆண்டுகள் பிறகு அப்ப 5 கூட்டுறோம் அப்ப இதோட விகிதம் எப்படி இருக்கு 1:1 சொல்லுவாங்க 1:1 என்ன பண்ணாம சமப்படுத்திவோம் அவ்வளவுதான் இப்ப 5x வந்துச்சா மைனஸ் 5x அப்ப 7x 5x போச்சுன்னா 2x இந்த மைனஸ் 5 அங்கிட்டு போச்சுன்னா பிளஸ் 5 அப்ப 5 5 கூட்டினா வரும் 10 அப்ப 2x 10 னா 1x எவ்வளவு வரும் 5 அப்ப இந்த x மதிப்பு தூக்கி அப்ளை பண்ணுங்க அப்ப ஒரு பங்கு 5னா 7 பங்கு எவ்வளவு வரும் 35 5 பங்கு எவ்வளவு வரும் 25 ஓகேங்களா எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க அமித் மற்றும் அமிதாவின் வயது ஒட்டு மொத்தமாக 72 வயது எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் அதுன்னு கேட்கிறான் எனக்கு தற்போது இந்த வயதை கூட்டி பாருங்க இப்ப தற்போதைய வயது கூடுதல் எவ்வளவு வருது 35 25 கூட்டினா 60 அப்ப என்ன 72ல வரணும் கூடுதல் அப்ப என்ன எவ்வளவு கூடணும் 12 கூட்டினாதான் எனக்கு 72 வரும் ஓகேங்களா அப்ப 12 கூடுது அப்படின்னா எப்படி கூட எனக்கு ரெண்டு பேருக்குமே 6 தானே கூடும் அப்ப 60 வயது கூடுதல் அப்ப அமித்துக்கு 6 வயது கூட்டணும் அமிதாவுக்கு 6 வயது கூட்டணும் அப்ப 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் கூடுதல் என்ன 72 ஆகும் அப்ப என்ன ஆன்சர் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு கூடுதல் எவ்வளவு வரும் 72 கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஒழுங்கு தச கோணத்தின் ஒவ்வொரு வெளிப்புற கோணத்தின் அளவீடு காண என்ன கேக்குறாங்க தச கோணம் தசம்னா என்னதுன்னு 10 ஓகேங்களா அப்ப மொத்த எவ்வளவு 360 டிகிரி தச கோணம்னா 10 அப்ப ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அப்ப எனக்கு ஆன்சர் வரும் 36 டிகிரி ஒவ்வொரு வெளிப்புற கோணத்தின் அளவீடு எனக்கு வரும் 36 டிகிரி நெக்ஸ்ட் சர்க்கரையின் விலை 20% குறைந்தால் ஒரு குடியானவர் சர்க்கரைக்கான தனது செலவு மாறாமல் இருக்க தனது சர்க்கரை நுகர்வை எத்தனை சதவீதம் அதிகரிக்க வேண்டும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் எத்தனை சதவீதம் குறையுது 20% குறையுதா அப்ப அந்த நம்பர் அப்படியே எழுதுங்க 20 வகுத்தல் இங்க என்ன அது குறையுதுன்னு சொன்னாங்களா குறையுதுன்னு சொன்னா 100ல இருந்து கழிங்க எவ்வளவு 100ல 20 போச்சுன்னா வரும் 80 இன்ட்டு 100ஆல பெருக்கினா சதவீதம் கிடைக்க போகுது ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் 20ன்னு கூட சொன்னாங்கன்னா 20 அப்படியே போடுங்க நெக்ஸ்ட் குறைவுன்னு சொன்னா 100ல இருந்து கழிச்சு கீழே போடுங்க அதிகம்னு சொன்னா 100ல இருந்து கூட்டி கீழே போடுங்க இன்ட்டு 100 இப்ப அடிக்கலாமா ஒரு 20 4 20 80 ஒரு நாங்க 25 நாங்க 100 அப்ப 25% அதிகரிக்கணும் ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் நெக்ஸ்ட் தசம எண் 0.33 பார் PQ வடிவத்தில் மாற்றவும் இதில் P மற்றும் Q ஆகியவை முழு எண்கள் ஓகே கண்டுபிடிக்கலாமா இப்ப 0.33 பார் ஓகேங்களா இந்த 33 பார் எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா ஏன் இந்த பார் போறாங்கன்னா அந்த நம்பர் கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கு 0.33333 என்ன போய்கிட்டே இருக்கு அதை என்ன பண்றாங்க அந்த நம்பர் மேல பார் போட்டு வைக்கிறாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா இது என்ன பண்ணலாம்னா இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ ஃபர்ஸ்ட் அப்படி எழுதுங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு 33 பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருந்துச்சு 33 இருந்துச்சு 33 எழுதிட்டேன் அடுத்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர்ல எதுவுமே பார் இல்லாம இருக்கான்னு செக் பண்ணும் அப்படி எது இருக்கா இல்லைன்னா ரெண்டு நம்பர் தான் பார் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருந்துச்சு அந்த ரெண்டு நம்பர் மேல பார் இருக்கு ஓகே அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஓகே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 33 எழுதியாச்சு நெக்ஸ்ட் ஒரு நம்பருக்கு மேல பார் இருந்தா 9 ஓகே அப்ப ரெண்டு நம்பர் மேல பார் இருக்கா அப்ப எவ்வளவு வரும் 99 ஓகேவா 3க்கு மேல பார் இருக்கு 9 இந்த 3க்கு மேல பார் இருக்கு 9 அப்ப 33/99 அடிக்கலாமா 1 33 3 அப்ப PQ வடிவம் எனக்கு கிடைச்சிருச்சா ஆன்சர் அது 1/3 ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ முழுமையா பார்த்து கொண்டது ரொம்ப நன்றி ஸோ இது வரைக்கும் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கான வீடியோஸ் ரெகுலரா வந்து கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் பயன்படுத்தும் உங்களிருந்து விடைபெறுவது தமிழ் IAS அகாடமி கார்த்திக்